ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அதை பற்றி தான் நம்ம பேசணும். இந்த உலகத்தில் ராஜ்யம் இருக்கிற உலகத்தில் 2 ராஜ்யம் செயல்படும். எத்தனை ராஜ்யம் செயல்படும்? யாருடைய ராஜ்யம்? பிசாசின் ராஜ்யம். 2 ராஜ்யம் இந்த உலகத்தில் செயல்பட்டு இல்லைங்களா? அதான் இங்க சொல்றாரு, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இல்லையா? பாவம் மரணம் என்ற பிரமாணம் என்ன பண்ணுதுங்க? வேலை செஞ்சது இருக்கு இல்லைங்களா? சங்கீதம் 115:16 பார்க்கும்போது 115:16 வானங்கள் வானங்கள் யாருடையது? கர்த்தருடையது. பூமி யாருடையது? மனுஷனுக்குரிய பூமி தான் இல்லைங்களா? இந்த மனுஷனுக்குரிய பூமியில யார் ஆண்டு கொள்ளணுமா? நம்ம தான் ஆண்டு கொள்ளணும். அப்போ வெளியே 2 ராஜ்யம் செயல்படுது. வெளியே 2 ராஜ்யம் செயல்படுது. அந்த ராஜ்யங்கள் எல்லாம் யாருக்குள்ள செயல்படுத்துறதாப்பா? மனுஷனுக்குள்ள செயல்படுத்துது. நம்முடைய அனுமதி இல்லாமல் எந்த ராஜ்யம் அங்கிட்ட செயல்படாது. தேவன் கூட என்ன பண்ண மாட்டாரு? என்னுடைய அனுமதி இல்லாத என்ன பண்ண மாட்டாரு? வர மாட்டாரு. பிசாசு கூட என்னுடைய அனுமதி இல்லாத என்ன பண்ண முடியாது? அவன் வர முடியாது. ஏன்னா அப்படிதான் சிஸ்டம் இருக்கு இல்ல? அப்போ மனுஷனுக்கு கொடுத்த அந்த பூமியில எது நடந்தாலும் அது நான் தான் காரணம். அந்த பூமிக்கு, இந்த பூமியில எது நடந்தாலும் நான் தான் காரணம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, துவக்கத்தில் பார்க்கும்போது மனுஷனை படைக்கும் போது என்ன பண்றாரு? அவனை ஆசீர்வதித்து அவனை ஆண்டு கொள்ளணும்னு சொன்னார். எங்க சொன்னார்? இது ஏதேன் தோட்டத்துல சொன்னார். சொல்லிட்டு அவன் தொடர்ந்து ஆண்டு கொள்ளணும்னாக்கா அது என்ன பண்ணுவாங்க? பண்படுத்தவும் காக்கவும் வேணும். அப்பதான் அவனால் ஆண்டு கொள்ள முடியும். பண்படுத்த உரிமையும் பாதுகாக்கிற உரிமை யார்கிட்ட கொடுத்தாரு? மனுஷன்கிட்ட தான் கொடுக்குறாரு. அப்ப அது ஏதேன் தோட்டத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மனுஷன் எப்படி செஞ்சுட்டாரா? ஜீவனுள்ள மனுஷனா தான் செஞ்சுட்டாங்க. ஆனா ஆதாமுக்குள் மரணம் இருந்ததா? ஏதேன் தோட்டத்துல என்னென்ன இருக்கு? மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. 2 இருக்கு. மரணமா இருக்குது, ஜீவனும் இருக்கு ஏதேன் தோட்டத்துல. ஆனா இவனுக்கு மரண நேரிடக்கூடிய நிலை இருந்தாலும் அவன் எதுல வாழ்ந்தானா? தேவனோடு வாழ்ந்தால ஜீவனின் பிரமாணத்தில் வாழ்ந்து இருக்கிறான். அப்போ வாழும்போது அவன் எதற்கு கீழ்ப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிக்கிறான். ரோமர் 6:16. உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள். அப்போ எதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதுக்கு என்னவா இருக்கிறோமா? அடிமையா. அப்ப ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு கீழ்பட்டு தான்? முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கு அடிமையா இருக்கும் இல்ல? ஆனா தேவன் என்ன பண்ணல? அவனை போர்ஸ் பண்ணல. அதாவது அவனை வற்புறுத்தல. எதுலையும் அவனுடைய சுயாதீனத்துக்கு தான் விட்டுக்கிறார். எதை தெரிஞ்சுக்கணும்னு யாருடைய பொறுப்பது? ஆதாமியாவால் பொறுப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்ப்படியாமை தேவனுக்கு கீழ்ப்படியாம யாருக்கு கீழ்ப்படுகிறான்? கடைசியில் பிசாசுக்கு கீழ்ப்படியும் போது யாருக்கு அடிமையாயிட்டான்? அப்ப ஏதேன் தோட்டத்துல என்ன ஆயிடுச்சு? இப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணம், அந்த சட்டம் விதி வந்துடுச்சு. அப்ப 2 அந்த இடத்துல என்ன பண்றது? செயல்படாதா? தேவனுடைய நோக்கம் ஜீவனின் பிரமாணத்தில் வாழணும் தான் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்தாரு. அது மாத்தின யார் மாத்துறது? ஆதாம் தான் தெரிஞ்சு பண்ணான். அப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடாதாப்பா? பாவம் மரண பிரமாணம் இருக்கக்கூடாது. யார் கிட்டக்குது? இப்ப அது பிரமாணம் ஆதாம் கிட்டக்குது. அதனாலதான் என்ன பண்றாரு? வெளியே அமைச்சிடுறாரு இல்லைங்களா? இப்ப எப்படி அந்த பிரமாணம் நமக்கெல்லாம் வந்ததுன்னா, அங்க நடந்த காரியம் ரோமர் 5:12 பாருங்க. ரோமர் 5:12. இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யப்பட்டார். மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் அப்ப இந்த பாவம் மரணம் யார் மூலமா வந்தது? இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கான்.
ஒரு ஆதாம் மூலமாக தொண்டு தொட்டு எல்லாருக்கும் அது என்ன ஆயிடுச்சு. அப்போ மனுஷன் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போதெல்லாம் எதுல பிறக்கிறான்னா அந்த பாவம் மரணம் பிரமாணத்தை தான் என்ன பண்றான், பிறக்கிறான். 13வது படிக்கா இல்லையா? அது 13. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டது? என்னுடைய பாவத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் கூட சிம்பிளா சொன்னா, பாவத்தை காட்டும் கண்ணாடி அது எது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது அது எனக்குள்ள பாவத்தை காண்பிச்சு. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா மனுஷனுக்கும் அந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் வேலை செஞ்சுதான். யாரிலிருந்து யார் வரலாம்? ஆதாமிலிருந்து மோசே வரலாம். மோசையிலிருந்து தான் எனக்கு பிரமாணம் கொடுக்குறேன். அந்த 13வது பாருங்க. அதுல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். அப்போ மோசே வரலும் பாத்தீங்கன்னா பிரமாணம் கொடுக்கப்படல. இந்த பிரமாணம் வந்து பாவத்தை காண்பிக்கிறதுக்காக தவிர பாவத்தை எண்ணாததுக்கு கொடுக்கல. அப்போ ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் அவங்களுக்கு பிரமாணம் இல்லைனாக்கோ எந்த விதியில பிறக்கிறாங்க? பாவம் மரணம் என்ற பிரமாணத்துக்கு தான் பிறக்கிறாங்களோ. உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அதுதான் பிறக்கும் இல்லையா? குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பாவம் செய்யறாங்க? சின்ன பார்த்தீங்கன்னா ஆமாம், என்ன பாவம் செய்யறாங்க தெரியல. அதாவது ஜென்ம பாவம். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க, 2 குழந்தைங்க ஒரு விளையாட்டு இருக்கா, ஒரு பொருள் போட்டுருக்கா, என்ன பண்ணுறா? அது அதிகம் கொடுக்காது. அதுதான் இல்லையா? அது என்ன பிரமாணம்? அந்த பிரமாணம் வேலை செய்யுது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீ வச்சுக்கோ, நான் வச்சுக்கோன்னு கொடுக்குறேன். ஆனால் பிறப்பில் எந்த பிரமாணத்தில் வராங்க? பாவம் செய்யணுனாக்கோ அந்த பாவத்துக்குள்ள தான் பிறக்கிறதுனால அந்த பிரமாணம் என்ன பண்ணுது? ஆட்கொள்ளப்படுகிறது இல்லைங்களா? அதான் என்ன பாருங்க, 2 பேரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 பேரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரெண்டு பேரு நீங்க 1 பேர் பாக்குறீங்க. 2 பேர் 19 வசனம். 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்து அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். எதுக்கு ஜெயிக்கிறானோ அதுக்கு என்ன பண்றான்? அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ இல்லையா? பார்த்தா ஜெயிச்ச மாதிரி தெரியும், ஆனா எதுக்குள்ள அடிமையாகிறாங்க? அதுக்கு தான் அடிமையா இருக்கு. அதுதான் கீழ்ப்பொழி வாங்கினாங்க இல்லையா? அடுத்தது 1 Corinthians 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள். நம்ம கிரயத்துக்கு யார் நம்மள யார் பண்ணாங்க? சிலுவையில் நம்மள இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சு நம்மளை விலைக்கு வாங்கி வச்சிருக்கிறாருன்னா நாம் யாருக்கு கீழ்ப்படினோம்? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படினோம். மனுஷனுக்கு ஏன் மனுஷனுக்கு கீழ்ப்படிக்கூடாது? மனுஷன் வந்து இந்த பிரமாணத்தில் இருக்கிறான். பிறக்கும் போதே பாவம் மரண பிரமாணத்திலே நடக்கிறனால அவனுக்கு கீழ்ப்படிக்கிறாங்க. ஜீவனின் பிரமாணத்தை கொடுக்கிற தேவனுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படினோம். பாருங்க, அது அந்த அப்படி படினால நமக்கு என்ன லாபம்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6:22. நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்ப நமக்கு என்ன ஜீவன் கொடுக்குறாரா? நித்திய ஜீவன். எதுல இருந்து? பாவம் மரணம் என்ற
பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனை கொடுத்தாரு. அடுத்த வருஷம் படி, இப்பொழுது நீங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரெண்டா சொன்னாரு, மரணத்தை சொல்றாரு, ஜீவனும் சொல்றாரு இல்லையா? யோவான் 10:10 பார்க்கும்போது திருடன் வல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறேன். அதிகாரத்தில் பரிபூரணப்படவும் வந்தேன். மேய்ப்பனை பற்றி சொல்றாரு, மேய்ப்பன் அல்லாதவனை பற்றி சொல்றாரு, ரெண்டு நபர் பற்றி சொல்றாரு. யோவான் 10:10 2 நபர் பற்றி சொல்றாரு. 2 பேரும் வேற வேற செயலில் இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்றான், திருடத்துக்கும் கொல்லத்துக்கும் வரான். இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஜீவனை கொடுக்கறதுக்கு வராது. அப்போ நான் தான் மெய்யான மேய்ப்பன்றாரு. இப்போ 2 காரியம் சொல்லணும். உலகத்தில் 2 தான் என்ன பண்ணுது, செயல்படுத்துது. அப்போ 2 எஜமான் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு எஜமானுக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும். ஒரு எஜமான் என்ன பண்ண முடியும், வெறுக்கணும் அப்படின்னு. மத்தேயு 6:24 மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பற்றித்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டைப்படுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதாவது 2 எஜமான் சொல்றாரு. 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, வேலை செய்யணும். யாருன்னா ஒருத்தருக்கு தான் வேலை செய்யணும். இப்போ யாருன்னா ஒருத்தர் விரும்புவோம், ஒன்றத்துல வெறுப்போன்றார். இப்போ 2 காரியமா சொல்லும் போது நான் இந்த உலகத்துல வந்து எஜமான்றாரு. எஜமான் யாரு, பிசாசு ஒருத்தர் ஆளுகை சொல்றான், தேவனுடைய ஆளுகை ஒன்று இருக்கு. இதை நான் என்ன பண்ணுமா, எப்படி ஏதேன் தோட்டத்தில் நன்மையும் தீமையும் அவன் தெரிந்து கொண்டாரோ அதே மாதிரி இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணுமா, ஜீவனார் மரண பாவ பிரமாணத்தை நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கணுன்றாரு. பார்த்தீங்கன்னா இப்போ வருஷத்துக்கு வருவோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டார் இல்லையா? அப்ப எந்த பிரமாணத்தில் இருக்கிறோம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பிரமாணத்திலிருந்து என்ன ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன விடுதலையாக்கிட்டார். இந்த ரோமர் நிருப்பம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான நிருப்பம் இல்லையா? அப்போ 2 பிரமாணங்கள் அங்கே வேலை செய்யுது, 2 விதிகள் வேலை செய்யுது. ஒன்று பாவ மரணம் பிரமாணமும், இன்னொன்று வந்து ஜீவனின் பிரமாணம் வேலை செய்யுது இல்லையா? அப்போ பாவ மரணம் பிரமாணம் வந்து எங்கிருந்து வந்தது, ஏதேன் தோட்டத்திலிருந்தே வருது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து அந்த பிரமாணம் தொண்டு இன்னவர்கள் என்ன இருக்குது வந்து இருக்கு. இன்னொரு பிரமாணம் என்ன சொல்றாரு, ஆவின் ஜீவனின் ஆவின் பிரமாணம் சொல்றாரு இல்லையா? அது யார் மூலமா வந்தது, ஆவின் பிரமாணம் யார் கொடுத்துருக்கா பாருங்க. ரோமர் படிச்சல 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:17 படிக்கலாம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈடும் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாகும். இப்போ அந்த ஒரு மனுஷன் மூலமாக எப்படி அந்த பிரமாணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி ஒரு மனுஷன் மூலமாக என்ன பண்ணா நீதியின் ஆவியின் பிரமாணம் செயல்படுது, இயேசு கிறிஸ்துவா செயல்படுது. 2 பிரமாணத்தையும் யார் தெரிஞ்சுக்கணுமாக்கோ நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீதி ஆவி ஜீவனின் பிரமாணத்துக்கு வந்துட்ட பிறகு பாவ மரண பிரமாணம் வேலை செய்யணுமா செய்யாதா? செய்யாது. இப்போ நான் காரணமே ஜீவனில் எப்படி வாழ்றதுக்குலாம் இருப்பாங்க. நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிறோம், இங்கேயும் வாழறோம், வெளியே வாழறோம், எதில் வாழ்ந்துக்கிறோம். இப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்றேன்னா
பவுல் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய போராட்டமாக சொல்றாரு. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். இல்லையா? விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். நான் இல்லை, எனக்குள் வாசமா இருக்கிற இல்லையா? இப்போ எனக்குள்ள வேறொரு பிரமாணம் உள்ள வேலை செய்திருந்தார். அது மனதின் பிரமாணம் எனக்கு விரோதமாய் போராடுதுன்றார். வேறொரு பிரமாணம் வேற போராடுறார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ ஜீவனின் பிரமாணம் செயல்படுதோ பாவ மரணம் பிரமாணம் செயல்படாத செயல்படும். அது உதாரணம் சொல்லிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூமியில் வாழும்போது இப்போ இந்த பொருளை போட்டால் என்ன ஆகும்? எல்லா பொருளும் மேலே போட்டால் கீழே தான் போடும். அது மேலே ஏறாது. ஏறுமா? அது வந்து விதி. எதுக்கும் அதுக்கு யாரும் விளக்கு யாரும் இல்லை. யார் இருந்தாலும் என்ன பண்ணோம்? ஏழை பணக்காரன் எந்த பொருள் இருந்தாலும் என்ன பண்ணோம்? அது பூமி இழுத்து தான் செய்யும். பறவை பறக்குது இல்லையா? அது நம்ம இந்த கீழே விழுந்தது. ஏரோப்ளேன் எடுத்துக்கலாம். ஏரோப்ளேன் என்ன பண்ணுங்க? பறக்கு தன்னுடைய அந்த காற்றுல வச்சு இடையை கண்டு மேலே பறக்கும். மேலே ஏரோப்ளேன் பறக்கும்போது அது வந்து தூக்கு விசைன்னு அந்த விசையில பறக்கும்போது புவியீர்ப்பு விசை வேலை செய்தா செய்ய. நான் சொல்றது புரியுதா? பார்த்தா இந்த உதாரணம் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. ஏரோப்ளேன் மேலே பறக்குது, மேலே பறந்துட்டு போகுது இல்லையா? இந்த ஈர்ப்பு விசை வேலை செய்தா வேலை செய்யும். வேலை செஞ்சுதான் இருக்குது. அது போல பூமியில இந்த புவியீர்ப்பு விசை இருந்துதான் இருக்குது. ஆனா இது பறக்கிறதுனால இந்த இந்த புவியீர்ப்பு விசை என்ன பண்ணல? அதுக்கு வேலை செய்யல. ஏரோப்ளேனுக்கு தான் வேலை செய்யல. ஆனா இந்த இது என்ன பண்ணுதுன்னா வேலை செஞ்சுதான் இருக்கு. புரியுங்களா சொல்லுது? இப்போ நம்ம ஜீவனின் பிரமாணத்துக்குள் வந்த பிறகு இந்த பிரமாணம் என்ன பண்ணுதுப்பா? வேலை செஞ்சுதான் இருக்குது. எப்ப நீ ஜீவனின் பிரமாணத்திலே இருக்கும் போது இதனுடைய செயல் இல்லை, வேலை செய்தானா அது என்ன பண்ணாதுன்னா ஆட்கொள்ளாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம பைபிள் எல்லாம் படிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், அதாவது பிரசங்கம் கேட்கறது எல்லாம் பண்ணும்போது எந்த பிரமாணம் வேலை செய்யலப்பா? நமக்கு அந்த பிரமாணம் வேலை செய்யல. ஆனா பூமியில அந்த பிரமாணம் இருக்குது இல்ல? அப்ப நான் ஜீவனின் பிரமாணத்திலிருந்து, அதாவது ஏரோப்ளேன் போயினது இல்லையா, போயினது செயலற்று போச்சுன்னு வச்சுங்க. என்ன எங்க வந்துடுறான்? இந்த பிரமாணத்துக்கு புவியீர்ப்பில் வந்துடுறாங்க. இப்ப நான் ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கணும்னாக்கா ஜீவனுக்கு காரியத்தை நம்ம படிக்கிறோம். இதுல இருந்து நான் விலகிட்டேன்னா எதுல விழுந்துடுறேன்? பதில் இப்படியே வரணும். மரணம் பாவம் அந்த பிரமாணத்துல வந்துட்டேன். அதுதான் பவுல் சொல்றாரு. அது என்னை ஆட்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னை பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு அது பெர்மனண்டா இல்லைன்னு அர்த்தம். நான் எப்பெல்லாம் ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கணும் அப்பெல்லாம் இந்த பிரமாணம் எனக்கு என்ன பண்ணாது? வேலை செய்யாது. இப்ப நியாய பிரமாணத்தின் படி பார்க்கும்போது அது யாரை எதை குறித்து வலியுறுத்துது? பாவத்தை குறித்து வலியுறுத்துது இல்லையா? பாவம் எதை நோக்கி செல்கிறது? மரணத்தை நோக்கி செல்கிறது இல்ல? நல்லா கவனிங்கப்பா. நான் ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கும்போது இந்த பாவம் மரணம் பிரமாணம் எனக்கு என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது இல்லையா? பாவம் மரணம் பிரமாணத்துல என்னென்ன இருக்கு? கவனமா இருக்கும். பாவம் மரணம் பிரமாணத்துல என்னென்ன இருக்குது? என்னென்ன இருக்கு? நீங்க சொல்றதுதான் சரீரத்துக்கு ஒரு இது பார்க்கணும். என்னென்ன இருக்கு? வியாதி இருக்குது, நோய் இருக்குது, உள்ள பிசாசு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இருக்கும்போது இந்த ஜீவனின் பிரமாணத்துல நான் வாழறானாக்கா இந்த பிரமாணம் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஒருவேளை இதெல்லாம் வேலை செஞ்சிருக்குதுனாக்கா நான் எதுல இருக்கிறேன்? அந்த பிரமாணத்துல மாட்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதுல இருந்து வெளியெடுக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? பிதா நம்ம மேல அன்புக்கு வந்து தன் சொந்த குமாரன் என்ன பண்றாரு? உலகத்துக்கு அனுப்புறாரு. அவர் மூலமா தான் எனக்கு என்ன கிடைக்குது? இப்போ ஜீவனின் பிரமாணம் கிடைக்குது, ரட்சிப்பு கிடைக்குது
ஏதேன் தோட்டத்துல பாதுகாக்கும் ஆண்டு கொள்ளும் கொடுத்தாரு. அதை என்ன பண்ணணும்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும், தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யலைனாக்கா அவன் அந்த ஆண்டு கொள்ளும் தன்மையை இழந்துடலாம். அப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நான் தொடர்ந்து என்ன பண்ணத பாதுகாக்கணும். இப்ப ரட்சிப்புன்னு சொல்லும்போது எவை சேர்ப்பாங்க? ரட்சிப்பு 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2 7வது வசனம். 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். போதும். ரட்சிப்புன்னு கொடுத்துட்டு பிறகு நான் எங்க இருக்கிறேன்? அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்த்து உன்னதத்தில் இருக்காரு. இப்ப நான் எங்க இருக்கிறேன்னா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? நம்ம பூமியில இங்க உன்னதங்களை உட்கார வச்சாருன்னு வந்து அவரோட கூட உட்காரவும் செய்தார். செய்துட்டாரு, செய்ய போறாரு சொல்ல. நம்ம செத்த பேரு செய்ய போறல. இப்ப என்ன பண்ணி வச்சுக்கிறாரா? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உன்னதங்கள் இருக்கிறோம். இங்க எங்க உட்காந்துக்கிறோம்? 2 சொல்றாரு. 2 சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, 8ஆம் அதிகாரம் போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ரோமர் 8 ராஜா. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். போதும். என்ன பாருங்க, நல்லா படிச்சு பார்த்தீங்களா? மாம்சத்தின்படி நடவாமல், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப எதை மையமா சொல்றாரு அந்த இடத்துல? ரெண்டு காரியம் சொல்றாரு. மாம்சத்துக்குரிய காரியம் சொல்றாரு. அப்ப எது மையமா இருக்கு? ரெண்டுத்திலயும் ரெண்டுத்துல காமனா என்ன இருக்குது? என்ன வார்த்தை இருக்காங்க? தெலுங்கு படிக்கணும், வார்த்தை படிச்சு பாருங்க. ரெண்டுத்திலயும் ஒரு வார்த்தை வரும். அப்பதான் எங்க உட்காந்துக்கிறேன்னு தெரியும். சிந்தை தெலுங்குல வந்து ஆவியின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை. புரியுங்களா சொல்றது? அப்போ எனக்கு அந்த பிரமாணம்லாம் எதுல வேலை செய்யுதாங்கோ? சரீரத்தில் வேலை செய்யல, என் சிந்தையில வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய எண்ணங்கள் இல்ல, எங்க உட்காந்துக்கிறப்போ உன்னதங்களே அவரோட இருக்கும்போது, அவரோட ஜீவனின் பிரமாணத்தில் இருக்கும்போது இந்த பிரமாணம் எனக்கு என்ன ஆகாதான்? வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யுதுன்னா அந்த பிரமாணத்தை நான் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த பிரமாணத்தை எங்கிருந்து தேடிக்கணும்? மறுபடியும் இங்கதான் வாழணும். புரியுதா சொல்றேன்? அப்ப நான் எந்த பிரமாணத்தில் வாழணும் நம்மளே முடிவு பண்ணிக்கலாங்க. அப்ப சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அதான் முக்கியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்ப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 படிக்கலாம். சிலுவையில் என்ன செஞ்சாரு? 276 சிலுவையில் என்ன செஞ்சாரு கவனிச்சீங்கன்னா, நமக்கு எதிரடியாக இருந்த இல்லையா தெலுங்கு வருது கொலோசியர், அதுக்கு பேர் நம்ம சொல்றது எடுத்துட்டீங்களா? దేవుడు తన వాత రూపమైన ఆజ్ఞ వలన మన మీద రుణస్థముగా ఉన్న మనకు విరోధమైగా ఉన్న మన ముందిన భక్తులను మేకులతో సులువును కొట్టి దాని మీద చేత కుడికి వేసి మన అడ్డమైన లేకుండా దానిని ఎత్తి వేసి మన అపరాధములన్నిటినీ క్షమించింది. பார்த்தீங்கன்னா எதிரியாக என்ன இருந்துச்சா? நமக்கு எதிராக என்ன இருந்ததாங்க? எது
எது நமக்கு எதிராக கட்டளைதான் நமக்கு விரோதமாக எந்த கட்டளை? மோசடி கட்டளை. இந்த பிரமாணம் தான், நியாய பிரமாண கட்டளையே நமக்கு என்ன வரது? எப்படி எதிர்த்தியா இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் ஒருவனும் அதை செய்ய முடியல, ஒருவனும் செய்ய முடியல. அந்த தவறுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? தண்டனை பெருத்தே ஆகணும். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னார் யோவான் 8வது அதிகாரத்தில். அந்த பிரமாணத்தின் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க? அந்த விபச்சார ஸ்திரீ எடுத்து வந்து ஏசு கிறிஸ்துவிட்ட நிற்க வைக்கிறாங்களோ இல்லைன்னா நிற்க வச்ச பிறகு பிரமாணத்தின்படி அவங்க செஞ்சது கரெக்டு தான். ஏன்னா நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டு ஒரு பெண் விபச்சாரம் செய்து கை மயிமை பிடிக்கப்பட்ட என்ன பண்ணுவாங்க? கல் எறிஞ்சு கொள்ளுங்க. தப்பு என்ன அவங்ககிட்ட? ஏன்னா புரிஞ்சுக்கிற விதம் தான் சரியில்லை, புரிஞ்சுக்கிற விதம் சரியில்லாத அந்த பிரமாணத்தை என்ன பண்ணுறாங்க? இவர்கிட்ட யாரை இவர் வந்து எதிரடியாக பிரசங்கம் பண்ணுங்க. யார் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பிரமாணத்துக்கு எதிரடியாக பிரசங்கம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. கரெக்டாக தான் பண்ணிருக்கிறாரு. ஆனால் பிரசங்கம் எப்படி தெரியுதா? எதிரடியா நமக்கு விரோதம். ஏன்னு கேட்டால் அவங்க பிரமாணம் வேற மாதிரி நினச்சிருக்கிறாங்க. ஏன்னா பாவம் செய்து என்ன பண்ணவன்? தண்டனை புரிவேன். தண்டனை எங்க? இங்கேயே அவங்களே தண்டனை கொடுத்துடணும். சட்டம் அப்படித்தான் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு வந்த பிறகு அது கரெக்ட் தான். கையோட ஆயத்தோடு வந்துடுறாங்க. ஊன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே போட்டுறது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லு போடணும். முதல்ல கல் போடணும். அப்ப பார்க்கும்போது முதல்ல சொல்லும் போது அது எல்லாருக்கும் அந்த வார்த்தை சரிப்படும். அப்ப முதல்லன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? மனசாட்சிக்குள்ள நமக்குள்ள எல்லாருக்கும் பாவம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண கூடாது? கல் போட்டு என்ன ஆயிடும்? இவன் செத்து விடுவான். பிரமாணத்துக்கு அவ்வளோ பயம் இல்லை. அதாவது பிரமாணத்துக்கு மீறி தப்பா போட்டாங்க என்ன ஆயிடும்? மற்ற மாதிரி சொல்றாரு தெய்வ புத்திரனும். அப்போ இவன் செத்துடுவான். அதனால அவனுடைய உயிருக்கு பயந்துட்டு என்ன பண்றான்? யாரா போனது போயிடும். போட வேண்டிய ஆள் யாரு? பாவம் இல்லாத யாரு இருக்கிறாருங்க? அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு? அப்ப இந்த பிரமாணத்தாங்க மாத்துறாரு. அந்த எதிரடியா இந்த பிரமாணத்தை தான் எங்க வைக்கிற பாருங்க. அந்த கொலைச்சல் 2வது நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தா நியாயப்பிரமாணம் கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவை மேல் ஆடி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் குறித்து